குருப்யோ நமஹ நமோ நமஹ. ஸ்ரீ கனகதாரா ஸ்தோத்திரம் பகிர்வு 6, 6வது வர்ஸ். கால அம்புத ஆலி லலித உரசி கைடப அரேஹே தாராதரே ஸ்புரதி யா தடித் அங்கனா இவ மாதுஸ் சமஸ்த ஜகதாம் மகனீய மூர்த்திஹி பத்ராணி மே திஷது பார்கவ நந்தநாயாஹா. அமேசிங். இதை ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்க கைடப அரேஹே காலாம்புத ஆலி லலித உரசி. பிரேக் பண்ணி ஒவ்வொன்றா பார்க்கலாம். கைடப அரேஹே, கைடபர் என்ற அரக்கனை அழித்த, அரேனா அவருடைய எனிமி, அவர் அழித்தது யாரு? அவருடைய விஷ்ணுவுடைய. கைடபனை அழித்த விஷ்ணுவினுடைய காலாம்புத ஆலி லலித உரசி. லலித உரசி அழகான மார்பு, அழகான உரசின மார்பில், அழகான மார்பில். காலாம்புத ஆலி, ஆலின வரிசை, தொகுதி, கருமேக தொகுதி சேர்ந்து பார்த்தா என்ன மீனிங் வரும்? கைடபனை அழித்த விஷ்ணுவின் கருமேன தொகுதியைப் போல அழகிய மார்பில். தடித் அங்கனா தாராதரே இவ யாஸ்புரதி. தடித் அங்கனா மின்னல் எதுல? தாராதரே, தாராதரேனா மேகத்துல. மேகத்துல மின்னலை போல யாஸ்புரதி, ஸ்புரத்தினா பிரகாசிக்கிறதோ, எது பிரகாசிக்கிறதோ, ஓகே, எதுன்னா யானா என்ன? அம்பாளுடைய திருவுருவம். ஸோ மேகத்தில் மின்னலை போல, மேகத்தில் எப்படி மின்னல் பிரகாசிக்கும் அது போல எது பிரகாசிக்கிறதோ, சா அந்த சமஸ்த ஜகதா மாத்துகு எல்லா உலகங்களுக்கும், சமஸ்தனா இல்லை, ஜகத்னா உலகம், மாத்துகுனா தாயார், எல்லா உலகங்களுக்கும் தாயான பார்கவ நந்தநாயாகா. நந்தனாக்க குழந்தை, பார்கவனுடைய பிருகு முனிவரின் மகளான லக்ஷ்மியின் மகனீய மூர்த்திகி வணங்கத்தக்க திருவுருவம். இங்கே இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டான்ஸால் என்னன்னா, தாயாரோடைய, லக்ஷ்மி தாயாரோடைய வணங்கத்தக்க திருவுருகம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணணும்? மே எனக்கு பத்ராணி திஷது மங்களமையும் நன்மையும் கொடுக்கட்டும். இப்போ என்ன சொல்றார்? இந்த அம்பாளோடைய தாயாரோடைய திருவுருவம் வந்து எப்படி இருக்குனாக்க, மேகத்தில் உள்ள மின்னல் போல அவ்வளவு ஷைன் அடிக்கிறது, ஸ்புரத்தி ஷைன் அடிக்கிறது. ஸோ அதைத்தான் இங்கே சொல்றா. இதை ஃபுல்லாக பார்த்தா என்ன வரும்? கைடபனை அழித்த விஷ்ணுவின் கருமேக தொகுதியை போல அல்லது வரிசையை போல அழகிய மார்பில், அழகிய மார்பில் தானே, ஏன்னா ஸ்ரீனிவாசன்னே பேர் அவருக்கு, ஏன்னா அவரோட மார்பில் தானே லக்ஷ்மி இருக்கா. அப்போ மார்பில் இருக்கும்போது தானே அங்கே தானே திருவுருவம் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறா? கைடபனை அழித்த விஷ்ணுவின் கருமேக தொகுதி அல்லது வரிசை, கருமேக வரிசையை போல அழகிய மார்பில் அம்பாள் தாயார் இருக்கா. அவளுடைய எப்படி இருக்கா திருவுருவம்? மேகத்தில் வந்து மின்னலை பாரி அம்பாளோட திருவுருவம் பிரகாசிக்கிறது. அந்த உருவம் வந்து எல்லா உலகங்களுக்கும் தாயான பிருகுமுனிவரின் மகளான லக்ஷ்மியின் அந்த திருவுருவம், வணங்கத்தக்க திருவுருவம். இப்போ என்ன சொல்றாரு? என்னெல்லாம் கம்பேர் பண்றார்? முதல்ல விஷ்ணுவோடு மார்பு, அது கருமேகம் மாதிரி இருக்கு. அந்த மேகத்தில் வந்து மின்னல் வர மாதிரி இருக்கிறது யாரோட? ஏன்னா அம்பாள் வந்து தாயார் வந்து பெருமாளோட நெஞ்சில் தான் இருக்கா, மார்பில் தான் இருக்கா. அப்போது அந்த அவளோட திருவுருவம் வந்து அந்த மேகத்தில் மின்னல் மாதிரி அம்பாளோட மார்பில் இருக்கும்போது அவ்வளவு திருவுருவம் அவ்வளோ பிளிச்சுன்னு இருக்குது, ஷைனாக இருக்குது. அந்த திருவுருவம் என்ன செய்யணும்னாக்க, அந்த அந்த அம்பாள் எப்படி இருக்கா? அவள் வந்து எல்லா உலகங்களுக்கும் தாயாக இருக்கா, பிருகுமுனிவரும் மகளாக இருக்கா. அவளுடைய வணங்கத்தக்க திருவுருவம் வந்து எனக்கு என்ன செய்யணும்? பத்ராணி திஷது மங்களங்களையும் நன்மைகளையும் அருளட்டும். நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இதுவரை 6 வேர்ஸ் முடிச்சிருக்கோம். அடுத்த போஸ்டிங்கில் 7வது வேர்ஸ் பார்ப்போம். குருப்யோ நமஹ நமோ நமஹ.